Hi friends, welcome to Beyond Boundaries. Welcome to yet another episode of India vs Pakistan review. இந்த டைம் அது வந்து இந்தியா vs பாகிஸ்தான் வந்து ஃபைனல்ஸாக நடக்க போகுது. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா வந்து ஏஷியா கப் ஆரம்பித்து 41 இயர்ஸ் ஆச்சு. இதில் இந்தியா vs பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் நடந்ததே இல்லை. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு மேட்ச் வந்து ஹை வோல்டேஜ் கிளாஷாக இருக்குமா, இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரில. ஐ எக்ஸ்பெக்ட் அகெயின் ஒன் சைடட் மேட்ச் தான், டு பி வெரி ஃப்ரேங்க். பட் ஒரு ஃபைட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பார்ப்போம் எப்படி நடக்க போகுதுன்னு. அண்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தா ஏதோ அபிஷேக் சர்மா, திலக் வர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியாலாம் இன்ஜுரி ஏதோ கன்சர்ன் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி அவங்க ஆடுவாங்களா இல்லையா, என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு கொஷின் இருக்குது. ப்ளஸ் லாஸ்ட் மேட்ச்சில் ஹர்ஷ்தீப் சிங் ஒரு நல்ல இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது சூப்பர் ஓவரில், செம்ம ஒரு பவுலிங் சூப்பர் ஓவரில். So can we expect Arshdeep Singh bowling in finals? அது நடக்குமாங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படி இருக்க போகுது, இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, பாகிஸ்தானோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஐ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் தேவா, உங்ககிட்டருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபைனல்ஸ்? ஃபைனல் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒரு நல்ல கண்டெஸ்டாக இருக்கணும், ஹை வோல்டேஜ். நேற்றுக்கு தான் வந்து ஒரு ஏஷியா கப்பே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சாக நடந்துச்சு. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் ஏ குட் கண்டெஸ்ட் ஃப்ரம் பாகிஸ்தான். அவங்க ஒரு ஃபைட் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மேட்ச் பார்க்க அப்போ நல்லா இருக்கும். பட் ஐ திங்க் த லாஸ்ட் டூ பெர்ஃபார்மன்ஸ் அவங்க நல்லா ஆடினாங்க. இந்தியாவோட மட்டும்தான் அவங்க சொதப்பல் பெர்ஃபார்மன்ஸ். பட் தே என்ன சொல்லுது, க்ளோஸ் மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க. ஈஸியாக ஜெயிக்கல பாகிஸ்தான், க்ளோஸ் மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தர் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்னால அவங்க வந்து சேஃப்கார்ட் ஆகிருக்கு. ஸோ நீ கமிங் பேக் டு நீ சொன்னல இன்ஜுரி கன்சர்ன் இருக்குன்னு சொன்னல இந்தியன் பிளேயர்ஸ். இது ஐ திங்க் ஹார்திக் பாண்டியா இதை பொறுத்த வரையும் தான் இன்னும் கிளியராக இன்னும் தெரில நமக்கு. அபிஷேக் சர்மா அண்ட் திலக் வர்மா வில் பி ஃபைன். ஸோ தே வில் கம் டு த 11. இன்னொரு பொறுத்த வரையும் இப்போ இன்கேஸ் ஹார்திக் பாண்டியா அவைலபிள் இல்லைன்னா தே வில் பிரிங் தூபே in place of Hardik Pandya. Okay. And Arshdeep Singh will retain. I feel that Arshdeep will play in the final. Even though if Hardik is fit, Arshdeep ஆடணும், தூபே பிளேஸ் பண்ணலாம். ஓகே, ஏன்னா அப்படி ஒரு பட்ட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான் ஹர்ஷ்தீப் சிங். ஸோ அதனால வந்து ஈ வில் ரீட்டன் இஸ் பிளேஸ் ஐ கெஸ். ஹர்ஷித் ரானாக்கு பதிலாக பும்ரா வந்துருவாரு. இந்த பிளேயிங் லெவன் காம்பினேஷன் பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ போய் அன்டில் அன்லெஸ் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது திலக் வர்மாக்கு ஏதாவது சிவியர் இன்ஜுரி இருந்தால் மட்டும்தான் எய்தர் ரிங்கு ஆர் ஜிதேஷ் உள்ள வருவாங்க. பட் வெரி அன்லைக்லி டு ஹேப்பன். ஐ ஹர்ட் த ரிப்போர்ட்ஸ் தட் ஹி இஸ் லுக்கிங் குட். திலக் வர்மாவை பொறுத்த வரையும், அபிஷேக் சர்மாவும் ஃபைன். ஸோ என்னை பொறுத்த வரையும் லைக் ஹவு தே ஆர் கோயிங் டு ஸ்டாப் அபிஷேக் சர்மா, அதுதான் ஒரு கன்சர்ன். ஸோ லெட்ஸ் சி. கோகுல், உன்னோட தாட்ஸ் சொல்லு இன்ஷியல். ஸோ ஆமாம், இட் இஸ் கோயிங் டு பி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இட்ஸ் கோயிங் டு பி டைட்டர் கேம் தேன் வாட் இப்போ வரைக்கும் நடந்த கேம்ஸ், இந்தியா பாகிஸ்தான் கேம்ஸை விட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் இந்தியா தான் ஜெயிக்கணும்னு இருக்கோம். டீம் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் இஃப் தே ஆர், ஐ திங்க் அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் இஃப் இஸ் ஏபிள் டு பேட் தட் ஃபர்ஸ்ட் 6-7 ஓவர்ஸ் அவனால் பேட்டிங் பண்ணுற ஃபிட்னஸ் இருந்தாலே அவன் வந்து ஐ திங்க் ஹில் பிளே, பிகாஸ் இஸ் வெரி கிரிட்டிக்கல் ஃபார் அஸ். இந்த இது அவன் அபிஷேக் சர்மாவும் ஃபார் பேட்டிங், பும்ரா ஃபார் bowling is the same. ரெண்டு பேரும் the same தான். இப்போ தேவா நீ இது பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி we will go with ஹர்ஷ்தீப்னு நினைக்கிறேன். ஏன்னா டெத்தில் bowling தேவை. ஸோ டெஃபினட்டாக வந்து ஹர்ஷ்தீப் வில் பி கிரிட்டிக்கல் ஃபார் திஸ் கேம். பட் தட் இஸ் வாட் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும், பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் மை தாட்ஸ். ஏன்னா ஐ சி ஒன் சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் ஃப்ரம் பாகிஸ்தான் சைடு. பாகிஸ்தானில் பொறுத்த வரைக்கும் பார்த்தா தேர் கோயிங் வித் 3 phases. நம்மளோட ஆடும்போது ஃபேஸ் பவுலர் இது இல்லாமல் 3 phase பவுலர் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களோட பவர் பிளே யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல சேஞ்ச் ஆக்சுவலாக. அவங்க வின்னிங்க்கும் அதான் நம்ம பேசியிருந்தோம் ஏற்கனவே கூட. என்னன்னா சயீம் அயூப், அப்ரார் அகமது இவங்களை வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணி ரன் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அவங்க என்ன ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாஸ்ட் 2 matches அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், அகெயின்ஸ்ட் பங்களாதேஷாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் 6 overs அவங்களோட ஃபேஸ் பவுலர்ஸ் தான் போடுறாங்க. அண்ட் ஷைன் அஃப்ரிடி இஸ் கெட்டிங் சம் ரிதம் பேக், நாட் இன் த ப்ரீவியஸ் பெஸ்ட் பட் சம் வாட் இஸ் பவுலிங் டீசென்ட்லி. லாஸ்ட் மேட்சும் அவன் தான் அந்த விக்டரிக்கு முக்கியமான காரணம். அவனோட 3 over கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க பவர் பிளேல, விச் இஸ் எ வெரி குட் சைன்.
பாகிஸ்தான் சைடு இதை பொறுத்த வரைக்கும். அண்டு இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தா அவங்க ஸ்பின்னர்ஸ் ஆஃப்டர் 6 ஓவர்ஸ் போடுறது வந்து கேம் கண்ட்ரோல் ஆகுது. ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா அவங்க பேட்டிங் தான் ஒரே இது. ஏதாவது பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலான்ற மாதிரி தான் உசைன் தலத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உசைன் தலத் வந்து ஒரு இஸ் நாட் எ கேபபிள் இட்டர். அவன் வந்து ஒரு ஸ்டெடியா ஆடுவான். ஒரு 30 பால்ஸ் 35 ரன்ஸ் அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு ஒரு பிளேயர் தான். ஐ திங்க் தே ஹாவ் டு கெட் இட் பேக் சம்ஹவ் ஹசன் நவாஸ். இல்ல வாட் யூ திங்க் ஃபஹீம் அஷ்ரஃப் பலா முகமது வசீம் ஜூனியர் வரலாமா? ஏன்னா அவன் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுவான். ஸோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் பாகிஸ்தானும் ட்ரை அவுட் பண்ணலாம் என்னை பொறுத்த வரையும். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபஹீம் அஷ்ரஃப் பேட்டிங்க்கு வச்சிருக்காங்க. பட் முகமது வாசிம் ஜூனியர் வந்து இந்த கண்டிஷன்ல சூட்டபிளா இருப்பான்னு எனக்கு தோணுது. வாட் யூ ஃபீல்? தெரியல அவங்க இந்த மாதிரி ஃபைனல் கேமில் வந்து அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு இப்போ வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. அண்டு திருப்பி வந்து ஃபைம்க்கு முகமது வாசிம் ஜூனியருக்கு ஃபைனல் கேமில் வந்து சேஞ்ச் பண்ண தெரியல. பாகிஸ்தான் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள். அவங்க வந்து ஒரு இப்படிதான்ற ஒரு சிஸ்டம்குள்ளே அவங்க வந்து அடங்க மாட்டாங்க. ஸோ திடீர்னு வந்து அவங்க அன்பிரடிக்டபிளாக வந்து கூட பண்ணலாம். யூ நெவர் நோ. அதே மாதிரி அவங்களும் டாப் ஆர்டர் ஹெவியாக தான் இருக்காங்க பேட்டிங்கில். ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ பிளேயர்ஸ் அவங்கள தூக்கிட்டாங்கன்னா தென் ஐ திங்க் தேல் பி ஃபவுண்ட் வாண்டிங் அந்த இதை பொறுத்த வரைக்கும். பட் ஹாரிஸ் ராஃப் அண்ட் ஷஹீன் வெர்சஸ் அபிஷேக் சர்மா. அண்ட் இன்கேஸ் வந்து சிவம் டுபே ஆடலைன்னா சாம்சனுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கேம் இது. அண்ட் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் பாகிஸ்தான் கூட அண்ட் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி மெயின் கேம்ஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா யூ வில் பி ரிமெம்பர்டு ஃபார் எவர். இப்போ வரைக்கும் நம்ம 18.4 பேசிட்டு இருக்கோம். அது ஏன்னா வந்து அது ஆப்போசிஷன்னால. ஸோ இது சாம்சனுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி முடியல. இன்னும் ஒரு கேம் இருக்கு டு மார்க் இஸ் நேம் அப்படிக்கு வந்து. ஸோ சாம்சனுக்கு டெஃபினட்டாக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இஃப் சிவம் டுபே ஆடாம வந்து இஃப் நம்ம வந்து இஃப் யூ கெட் ஆர்ஸ்தீப் இன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ தாட். பிகாஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சாம்சனுக்கு இன்னும் இருக்கு. பலன், எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ நீ ஷஹீன் அஃப்ரிதி இஸ் கெட்டிங் ஹிஸ் ரிதம் பேக்னு கேட்டதுனால எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுது. அவனோட பேட்டிங் நல்லா இருந்ததுனால அது இன்னவே இஸ் ஹெல்பிங் இஸ் பவுலிங் டு கெட் பெட்டர் நம்ம சொல்லாமல். ஏன்னா பாகிஸ்தான் நம்ம மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் ஆல் மேட்சஸ் ஷாஹீன் தான் வந்து சேஃப்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கான். ஹீ இஸ் பேட்டிங் லைக் அ பேட்டர். அதுதான் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் அவனை கெயின் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்ம சொல்லலாமா? அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அவனோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னால அவங்க பவுலிங் இதுன்னு. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஷைன் அஃப்ரிடி அவன் அதிகமா மேட்சஸ் இந்தியாவோட ஆடினது இல்லை. லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறோம்ல இந்தியாவோட ஆடுறதுனால, இட் டசன்ட் ப்ரிப்பேர்டு வெல் வித் அவுட் டு பவுல் டு சம்மோன் லைக் அபிஷேக் சர்மா. அவன் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பாலே டார்கெட் பண்ற பிளேயர். அதாவது எப்படின்னா, போன இதுல வந்து ஃபுல்லர் லெங்த் போட்டான், இறங்கி வந்து அடிச்சான். அடுத்தது டக்குன்னு பவுன்சர் ஒன்று போட்டான், அதுவும் லெங்த் தப்பா போட்டான், அதுவும் ஒரு 6 அடிச்சான் அபிஷேக் சர்மா. ஸோ இன்னைக்கு என்ன எப்படி ஆப்ரேட் பண்ண போறான்? த மெயின் திங் இஸ் தட் ஹவ் இஸ் ஹோல்டிங் இஸ் ஷேப். அந்த அதே மாதிரி என்ன லைன் அண்ட் லெங்த் ஆப்ரேட் பண்ண போறான், அது ரொம்ப கிரிட்டிக்கல் பாயிண்ட் இன் பவர் பிளேல. த பவர் பிளே வில் டிசைட் த ஃபேட் ஆஃப் த கேம் என்னை பொறுத்த வரையும். ஏன்னா அபிஷேக் சர்மா இது நமக்கு வந்து டச்வுட். அவன் கண்டினியூ பண்ணுவான் அவனோட பெர்ஃபார்மன்ஸ். அதாவது லா ஆஃப் ஆவரேஜ்லாம் சொல்லுவோம்ல, கமெண்டேட்டர் கஸ், இந்த மாதிரி அவனுக்கு ஒரு பேட் கேமா ஆயிடக்கூடாது அபிஷேக் சர்மா. அதே கண்டினியூ, அந்த ஃப்ளோ கண்டினியூ ஆகி அவன் வந்து நல்ல ஸ்கோர், ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டான்னா நமக்கு வந்து நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருவோம். ஈவன் தோ இஃப் அபிஷேக் சர்மா ஃபெயில்ஸ் ஆல்சோ, இட் பவுண்ட் டு ஹேப்பன் ஃபார் எனி பிளேயர். We have the capable players. Yes. I think Surya Kumar has to step up. This is the right time for him to come back. இது ஒரு அவனுக்கு வந்து ஒரு கேப்டன்சியாகவும் இருக்கட்டும், அவனோட பேட்டிங் ஃபார்ம், இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூஷியல் மேட்சாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரையும். அண்ட் நீ சொன்னல ரைட்லி பாயிண்டட் அவுட், சாம்சன் ஹேஸ் டு யூட்டிலைஸ் இஸ் பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தோம், சூப்பராக ஆடினா. ஸோ இதுவும் ரைட் டைம் அவனுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அண்டு என்னன்னா, அவன் லாஸ்ட் டைமே வந்து ஹாரிஸ் ராஃப்லாம் போட விட்டான் இந்த மிடில் ஓவர்ஸ் பொறுத்த வரையும் சஞ்சு சாம்சன் இருக்கும் போதும். ஹவ் இஸ் கோயிங் டு ஆப்ரேட் அகெயின்ஸ்ட் ஃபேஸ் பவுலர் இன் மிடில் ஆஃப்டர் 12 ஓவர்ஸ்க்கு அப்புறம் டுவர்ட்ஸ் த டெத்து அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போறான்? வி நோ தட் ஹி வில் பிளே வெல் அகெயின்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ஹவ் இஸ் கோயிங் டு டேக்கிள் த
ஒரு நிப் பேக் டெலிவரியா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி அவன் ஆப்ரேட் பண்ண போறான் சஞ்சு சாம்சன்? பிகாஸ் ஈ மென்ஷன்ட் இன் த ப்ரீவியஸ் ஃபுட் லேக் ஆஃப் ஃபுட் ஒர்க். இஸ் நாட் எ ஃபுட் ஒர்க் பிளேயர், பட் somehow he has to come up with different ஸ்டைல் ஆஃப் பிளே. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதே மாதிரி நமக்கு திலக் வர்மா இவங்களாவும் இருக்கு. ஹார்திக் பாண்டியா இஸ் a crucial factor. Even if he misses out, we have Dubey. So likely இது இருக்கு. தூபேவும் he has to get this opportunity. அதை யூஸ் பண்ணிக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் நான் சொல்கிறேன். பவுலிங் ஈ வில் டூ வெல் ஐ கெஸ். பேட்டிங்கில் என்ன பண்ண போகிறான்னு நம்ம பும்ரா வந்து ஃபரானை சீக்கிரம் தூக்கணும். அவனுக்கு ஒரே கன்சிஸ்டன்ட் பிளேயர் அவன் தான் ஃபரான். அயூப் வந்து இன்னைக்கு மாட்டிக்க கூடாது. ஃபக்கர் சமானா இருக்கட்டும், சைம் அயூபா இருக்கட்டும், வெரி டேஞ்சரஸ் பிளேயர். பட் இது வரையும் ஃப்ளாப்பாக இருந்துச்சு. இன் ஒன் குட் கேம் அகெயின்ஸ்ட் ஃபைனலில் வந்துடக்கூடாது. த ரிப்பீட் ஆஃப் 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அது ஆகாமல் இருக்கணும். அவ்வளோதான். இது ரொம்ப குரூஷியல் கான்டெஸ்ட் அந்த இது பொறுத்தவரையும். எனக்கு இன்னொரு கொஷின், நேத்து நடந்த மேட்ச் நாளைக்கு நடக்கிறது ஒரே ஸ்டேடியம் தானே? ஆமா, துபாய் தான். எனக்கு இல்ல, துபாய் தான் இது வரைக்கும் எல்லா மேட்சும் நடந்திருக்கு. நேத்து என்ன பிட்ச் டிஃபரன்ஸா இல்ல வந்து எல்லா பேட்டர்ஸும் நல்லா சூப்பரா ஆடினாங்களா அதனால ஸ்கோர் நிறைய வந்ததா? வாட் வாஸ் டிஃபரெண்ட் இன் எஸ்டர்டேஸ் கேம்? அப்போ நேத்து அப்படி இருந்ததுன்னா நாளைக்கும் அப்படிதான் இருக்க போதா? ஹை ஸ்கோரிங் கேமா தான் நம்ம எதிர்பார்க்கலாமா? அதை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் ஏதாவது இருக்கா? ஏதாவது சொல்றேன். இல்ல நான் சொல்றேன். ரீசன் என்னன்னா, இந்த டைம்ல வந்து டியூ அதிகமா ஆகும். டியூ ஃபேக்டர் தான் பெரிய இம்பார்ட்டன்ட். இன்னொன்று ஃப்ரெஷ் விக்கெட் கொடுத்தாங்க. இட்ஸ் சிமிலர் ஆஃப் பங்களாதேஷ் பிச் தான். என்ன நம்ம அங்கே மிஸ் பண்ணிட்டோம். அது 200 அடிக்க வேண்டிய மேட்ச் பங்களாதேஷோட, அதை மிஸ் பண்ணிட்டோம். இதுல வந்து நம்ம மிடில் ஆர்டர்ஸ் நல்லா ஆடினதுனால 200+ போஸ்ட் பண்ணோம். அவங்களாலையும் போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. தெர் இஸ் ஒன் குட் பேட்டர், ஈ டேக்ஸ் கேம். ஒரு 2 பிளேயர் 3 பிளேயர் நல்லா ஆடினாலே போதும். இதுல வந்து 200. அது என்னன்னா, எப்போதுமே வந்து துபாயை பொறுத்தவரையும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிச் கண்டிஷன்ஸ் துபாய் இதை பொறுத்தவரையும். துபாயில் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப லோ ஸ்கோரிங்காக தான் இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்டு, இப்போ இந்த ILT 2025 கூட குவாலிஃபயர், எலிமினேட்டர், ஃபைனல் 3 மேட்சும் 190+ போயிருக்கு இதே துபாய் வெனியூல. ஸோ அதே சிமிலர் தான். ஒன்ஸ் பிச் வந்து நிறைய நாள் ஆடினதுக்கு அப்புறம் இட் பிகம்ஸ் பெட்டர் ஃபார் த பேட்டிங். ஐ திங்க் தே வில் கிவ் த ஃப்ரெஷ் விக்கெட் தான் நினைக்கிறேன். ஃப்ரெஷ் விக்கெட்டா யூஸ் விக்கெட்டான்னு தெரில, நமக்கு எந்த பிச் நம்பரில் வர போகிறாங்கன்னு தெரில. ஐ ஹோப் இட் வில் பி அ குட் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். மேட்ச் கண்டெஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். இல்லை ஒரு 150 இதுனா கஷ்டம். ஆமாம், நாளைக்கு நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அந்த ரிங் ஆஃப் ஃபயரை வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் வைக்கிறது தான். ஐ திங்க் இத்தனை மேட்சஸ் ஆடி இருக்கோம், அது ஹோப்ஃபுல்லி நமக்கு அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேச்சஸ்லாம் பிடிக்கணும், மிஸ்ஃபீல்ஸ் இருக்கக்கூடாது. அது தட் இஸ் தி பேசிக் திங். ஸோ பேசிக்ஸ் இது ஃபாலோ பண்ணாலே இட் வில் பி அ குட் கேம் ஃபார் அஸ். கரெக்ட், நீ சொன்ன ரைட்டாக பாயிண்ட் அவுட் பண்ண. ரிங் ஆஃப் ஃபயர்னு கரெக்டாக சொன்னேன். பட் அவங்களும் பாவம், இவனா இருக்கட்டும், கேப்டன் ஸ்கையா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தி அதை பத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரீசன். பட் அதுக்கு மேல அதே ரீசனா சொல்ல முடியாது. தே ஹாவ் டு இம்ப்ரூவ் தட், அந்த கேட்சிங் இது எபிலிட்டிஸை. பார்க்கலாம் என்ன இதாகுதுன்னு பொறுத்து தான் தெரியணும். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் கேட்ச் மிஸ் பண்ணிட்டோன்னா அவன் எப்படி வேணாலும் கொண்டு போயிடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபக்கரா இருக்கட்டும், சைமா இருக்கட்டும், தீஸ் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஹைலி டேஞ்சரஸ். அடிச்சதே இல்லை, மட்டமா ஃபிளாப் ஆவாங்க. திடீர்னு அன்னைக்கு நாள் அவங்க நாளா போய் மாறிடக்கூடாது. அதுதான் என்னை பொறுத்த வரையும். ஒரே ஒரு மெசேஜ் இருக்கு, பிகாஸ் ஐ திங்க் நம்ம எல்லாத்தையும் ரேப் அப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. இன் அ லாங்குவேஜ் தே ப்ராபப்ளி அண்டர்ஸ்டாண்ட். सो पाकिस्तान क्रिकेट टीम, कृपया मैदान में अनावश्यक नाटके मत करना. ये क्रिकेट का खेल है, सो उसके सम्मान के साथ खेलना. हम एक बेहतरीन क्रिकेट की मैच एक्सपेक्ट कर रहे हैं. और याद रखिए, इतिहास खिलाड़ियों की नाटके नहीं देखते हैं, इतिहास खिलाड़ियों के खेल देखते हैं. सो उस खेल से आप कमी, अभी तक उस खेल से आप बहुत कमी है आपका खेल. सो एक बेहतरीन मैच एक्सपेक्ट कर रहे हैं. सो अच्छा खेलना. थैंक यू. என்னடா சொன்ன? அப்படியே தமிழ்ல வேணா சொல்லு புரியுற மாதிரி வியூவர்ஸ். இந்த இப்போ வரைக்கும் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் வந்து அவங்களோட
கிரிக்கெட்டை விட அதை தவிர நிறைய அனாவசியக்னா தேவையில்லாத ஒரு மேட்டர்ல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தேவையில்லாத மேட்டரை ஃபோக்கஸ் பண்றதை விட அவங்க வந்து அவங்களோட கிரிக்கெட்டை நல்லா ஆடினாங்கன்னா அவங்கனால நம்ம கூட கம்பீட் பண்ண முடியும். அதுக்கு தான். அண்ட் இன்னொன்று, சரித்திரம் வந்து இத்தியாஸ் தான் சரித்திரம் வந்து பிளேயரோட கேம் கிரிக்கெட் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கும். இந்த மாதிரி இந்த நாட்டுக்கு இந்த அவங்க பண்ற தேவையில்லாத விஷயம் எல்லாம் வந்து என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்காது. அதுதான் சொன்னேன். சரி, நீ சூப்பரா இதுல சொல்லிட்டேன். ஆனா கரெக்டா அந்த சொன்ன. இது பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு வந்து இதே மாதிரி திருப்பி பண்ணாங்கன்னா பேன் ஆயிருவாங்க. ஆல்ரெடி வந்து மேட்ச் ஃபைன் ஆயிருக்கு ஹரிஸ் Exactly. ராஃபுக்கும் நான் சரி, சொல்ல வந்தேன். பரானுக்கும் சரி. ஆமா. ஸோ அவ்வளவுதான். செக் த இந்தியா, ஜெயிக்கிறோம், சரி, இப்போ ஒட்டலம் பண்றோம், சீக்கா ஸ்டைல சொல்லணும்னா. இப்ப என்ன பாகிஸ்தான் சைடுல இருந்து பிளேயிங் லெவன் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? அதே தான் போவாங்களா? எப்படி இருக்க போகுது? தேவில்கோ அதான் சொன்னல, அதே சேம்ல தான் போவாங்க. ஓகே, ஃபைன். ஸோ யாரு? பெருசா அவங்க சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணணும்னு நினைச்சா எனக்கு தெரிஞ்சு லைக் என்னைய பொறுத்தவரையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா இவன் வரலாம். அசான் நவாஸ் இன் பிளேஸ் ஆஃப் உசைன் தலத் வரலாம். ஐ டோன்ட் திங்க் ஸோ முகமது வாசிம் ஜூனியரை இதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஓகே. ஃபஹீம் வில் கண்டினியூ. ஐ இந்த டோன்ட் திங்க் ஸோ மேட்ச்ல மச் ஏதாவது சேஞ்சஸ் வில் போல்டு பி தேர். ப்ரெடிக்ஷன் கொடுக்குறியா தேவா? போல்டு பிடிச்சு நம்ம நாட்டுக்கு இந்தியா மேட்ச்னா இந்தியா தான். ஒரு போல்டும் கிடையாது. ஒன்லி போல்டு நம்ம ஜென் போல்டு தான். இந்தியா தான் ஜெயிக்கிறோம், ரைட், தூக்குறோம். ஓகே. என்னைய பொறுத்தவரையும் பவுலிங்ல பொறுத்தவரையும் இஃப் பும்ரா கம்ஸ் பேக், பும்ரா வில் பி த கீ பிளேயர். அண்ட் அவனும் வெறியோட இருப்பான். இந்த ஃபரான் ரொம்ப அடிச்சிட்டான், அவனை போட்டு தாழ்றான். போல்டு பிரிட்டிஷனா சொல்றேன், இஃப் பும்ரா பிளேஸ், பும்ரா தூக்குறான் ஃபரானை. ம். அண்ட் பேட்டிங்ல ஸ்கை அடிப்பான்னு தோணுது. பார்ப்போம். நீ சொல்றதெல்லாம் நடக்குது, அதனால நடந்தா நல்லா இருக்கும். என்னடா நீ என்ன உன்னோட இது? நான் ஐ திங்க் இஃப் ஹர்ஷ்தீப் பிளேஸ் நான் வந்து ஹர்ஷ்தீப் நான் பேக் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் டைம் நான் சொன்ன சிவம் டுபே வந்து போத் பேட்டிங் அண்ட் போலிங்கில் கலக்கிட்டார் ஒரு 2-3 மேட்ச் முன்னாடி. பட் ஐ ஃபீல் எனக்கு வந்து பாதி இது சஞ்சு சாம்சன் சொல்கிறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால், இன்கேஸ் அவனுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் சஞ்சு கலக்குவாருன்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்துட்டு ஐ கோ ஃபார் கில். ஏன்னா கில் வந்து இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கேமில் வந்து ஹாரிஸ் ஆடணும். ஸோ ஐ கோ ஃபார் கில் அண்ட் ஹர்ஷ்தீப். நீ என்னடா? நான் சஞ்சு தான் ஃபீல் பண்றேன். லாஸ்ட் மேட்ச் ஹி வாஸ் கெட்டிங் பேக் தட் ரிதம் இந்த மிடில் ஆர்டர்ங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சூப்பரா ஆனா அந்த 2 சிக்ஸுமே வந்து செமையா இருந்தது பார்க்கறதுக்கு. இட் வாஸ் பியூட்டிஃபுல் டு சி. அதனால ஹீல் பிளே வெல்ங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் பவுலிங்ல எனக்கு வந்து பர்சனலா ஐ ஃபீல் சிவி வருண் நல்லா பண்ணணும். ஏன்னா பாகிஸ்தான் கூட பவுலிங் நல்லா இருந்தது, பட் விக்கெட் காலம்ல இட் வாஸ் கொஞ்சம் சைலண்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால ஐ வாண்ட் டு see him 2 or 3 wickets in his name. அதனால கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னா வந்துரும்டா அது. let's see. ஸோ அதான். Yeah. ஸோ அதான் அவன். ஸோ இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. அவன் பேசின பாகிஸ்தான் மெசேஜுக்கு ஏதாவது உங்களோட ரியாக்ஷன் சொல்லுங்க. ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் And சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ. thank you.